யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவைக்கான வினைத்திறன் தடைகாண் பரீட்சை 2024க்கு விண்ணப்பங்கள் தற்போது கோரப்பட்டு முடிவெடுக்கப்பட்டுள்ளன. உரிய விண்ணப்பத்தில் தரம் 3 அபிவிருத்தி உத்தியோகத்தர் தரம் 3இல் தற்போது கடமையாற்றும் உத்தியோகத்தர்களுக்கான பாடங்கள் தொடர்பாகவும் பாடங்களில் உள்ள பரீட்சையில் கேட்கப்பட இருக்கின்ற வினாக்கள் அல்லது உரிய பாடங்களில் உள்ள பாடப்பரப்பு வினா முறைகள் அல்லது வினாக்கள் எந்த வகையில் அமையும் என்பது தொடர்பான விவரங்களை நாம் சற்று தெளிவாக நோக்கலாம். பாடப்பரப்புகளாக அலுவலக முறைமைகள், 2வது பாடமாக கணக்கீட்டு முறைமைகள், 3வது பாடம் கணினி பயன்பாடு. இம்மூன்று பாடங்களிலும் கணினி பயன்பாடு தவிர்ந்த ஏனைய 2 பாடங்களும் ஒவ்வொரு மணித்தியாலமும் கணினி பாடம் 2 மணித்தியாலங்கள் கொண்டதாக நடைபெறும். முதலாவது பாடமாக காணப்படும் அலுவலக முறைமைகள் 1 மணித்தியாலத்தினை கொண்ட பரீட்சையாக காணப்படும். உரிய பரீட்சையில் 100 புள்ளிகள் வழங்கப்படும். உரிய 100 புள்ளிகளில் 40 புள்ளிகள் என்பது சித்தியடைவதற்கான எல்லையாக காணப்படுகின்றது. இதில் முக்கியமாக முதலாவது வினைத்திறன் தடைகாண் பரீட்சை என்பதால் அரசாங்க அலுவலகங்களில் நடைபெறுகின்ற பொதுவான விடயங்கள் தொடர்பான கேள்விகள் இதில் காணப்படுகின்றது. அதாவது உரிய அலுவலகங்களில் அலுவலக முறைமைகள் பற்றிய அடிப்படை அறிவு உரிய உத்தியோகத்தருக்கு காணப்படுகின்றதா என்பது தொடர்பான விவரங்களினை பரீட்சிப்பதாக இது அமையும். மற்றொரு பகுதியாக கடிதம் ஒன்றினை எவ்வாறு எழுதுதல் என்பது தொடர்பாகவும் இதில் வினவப்படுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றது. பரீட்சைக்கு தயாராகும் உத்தியோகத்தர்கள் இது தொடர்பான கூடுதல் கவனத்தினை எடுத்து அலுவலக முறைமைகளுக்கான பரீட்சைக்கு தயாராக்கலாம். அடுத்த பாடமான கணக்கீட்டு முறைமைகளின் பாடத்தில் அடிப்படையான விடயங்களே எங்கும் கேட்கப்படும். அரசு அலுவலகம் ஒன்றில் நிதியானது எவ்வாறு கையாளப்படுகின்றது, அது எவ்வாறு பராமரிக்கப்படுகின்றது, பதிவுகள் என்பது தொடர்பான விடயங்கள் உத்தியோகத்தருக்கு அது தொடர்பான அறிவு காணப்படுகின்றது என்பதை பரீட்சிப்பதற்காக இப்பரீட்சையில் வினாக்கள் அதற்கு ஏற்றவாறு அமையும். அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தரம் 3ற்கான வினைத்திறன் தடைகாண் பரீட்சையில் 3வது பாடமான கணினி பயன்பாடு காணப்படுகின்றது. இக்கணினி பயன்பாடானது 2 மணித்தியாலங்களை கொண்ட வினாத்தாளாக காணப்படும். அடிப்படை அறிவு, கோவை முகாமை, சொல்லுள்ளோடு விரிதாள்கள், எக்ஸஸ் மற்றும் கணினி தொடர்பான அடிப்படை அறிவு உரிய உத்தியோகத்திற்கு எந்த வகையில் காணப்படுகின்றது, அவர் ஒரு கணினியை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவரா என்பதனை பரிசோதிக்கும் வகையில் இவ்வினாத்தாள் அமைந்திருக்கும். அநேகமான அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் வினைத்திறன் தடைகாண் பரீட்சையில் தோற்றுகின்ற போதும் இப்பரீட்சையிலேயே சித்தி அடைய தவறுகின்றனர். உண்மையில் இது மிக இலகுவான ஒரு கணினி பயன்பாடு தொடர்பான மிக இலகுவான ஒரு பரீட்சையாகவே வினாத்தாளாகவே காணப்படுகின்றது. ஆனாலும் அநேகமான அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இப்பரீட்சையில் சித்தி அடைய தவறுகின்றனர். எனவே கணினி பயன்பாடு தொடர்பான பரீட்சையினை நாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலான சிரத்தை எடுத்து கவனத்தில் எடுத்து அதனை கற்க வேண்டியது அவசியமாகின்றது. பொதுவாக இவ்வினைத்திறன் தடைகாண் பரீட்சைக்கு பிரத்யேக வகுப்புகள் பல்வேறு இடங்களில் விளம்பரப்படுத்தப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வகுப்புகள் அவசியமா என்று கேட்டால் தனிப்பட்ட வகையில் இது அவசியம் இல்லாத ஒன்று என்றே நாம் கூறலாம். ஏனெனில் குறித்த விடயங்கள் அலுவலகத்தில் நடைமுறையில் நாம் பிரயோகிக்கின்ற விடயங்களாக காணப்படுகின்ற அதேவேளை இது உத்தியோகத்தர்களுக்கென பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டுள்ள எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட் என்று கூறப்படுகின்ற நிறுவன கோவை அதில் காணப்படுகின்ற விடயங்களே பரீட்சைக்கு கோரப்படும் அல்லது அவைகளே பரீட்சையில் கேட்கப்படுகின்ற விடயங்களாக காணப்படுகின்றது. இதில் மேலதிகமாக எந்த ஒரு விடயமும் கொள்கை அளவிலேயோ அல்லது பிரத்யேகமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு என்ற வகையில் எதுவும் இல்லை. எனவே ஒரு உத்தியோகத்தர் மேலதிகமான பணத்தினையோ அல்லது மேலதிக வகுப்புகளுக்கான கட்டணங்களை செலுத்தி படிப்பதற்கு அங்கு எதுவும் இல்லை என்றே கூறலாம். உரிய உத்தியோகத்தர்
தான் அலுவலகத்தில் எந்த விடயங்களினை நடைமுறைப்படுத்துகின்றாரோ அந்த விடயங்களிலே அங்கு பரீட்சைக்கு கோரப்படும். அதேவேளை அது தவிர நான் முன்பு கூறிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட் எனப்படுகின்ற அரசு அலுவலர்களுக்காக வெளியிடப்படும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட் என்று முன்பு நான் கூறிய தாபன விதிக்கோவை ஆனது இணையதளங்களில் சாதாரணமாக அரச இணையதளங்களில் நாம் தரவிறக்கிக் கொள்ள கூடியதாக இருக்கும். அவற்றினை நாம் விரிவாக அல்லது அடிப்படை வினைத்திறன் தடைகாண் பரீட்சை 3 அபிவிருத்தி உத்தியோக தரம் 3ற்கான எந்தெந்த விடயங்கள் நமக்கு பரீட்சைக்கு கோரப்படும் என்பது தொடர்பான விவரங்களை வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானியின் மூலம் தெரிந்து கொண்டு அவ்வுரிய விடயங்களை தெளிவாக வாசித்து விளங்கிக் கொள்வதன் மூலம் இப்பரீட்சையினை இலகுவாக நாம் எதிர்கொள்வதுடன் அது ஒரே தடவில் சித்தி அடைவதற்கான வாய்ப்பினையும் ஏற்படுத்தி கொள்ளலாம். இது தவிர மேலதிகமாக பிரத்யேக வகுப்புகள் எதற்கும் சென்று படித்து கொள்ளக்கூடிய அல்லது விசேட அறிவினை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இப்பரீட்சையானது எந்த ஒரு கேள்வியினையும் அல்லது எந்த ஒரு பிரத்யேகமான அல்லது நாம் தெரியாத எந்த ஒரு விடயத்தினையுமே அங்கு கூறுவதில்லை. எனவே பிரத்யேக வகுப்புகள் என்று விளம்பரப்படுத்தும் வகுப்புகளுக்கு செல்வது என்பது நமக்கு பண விரயத்தினையே ஏற்படுத்தும். உரிய விடயங்களை நாம் தேடி கற்பதன் மூலம் இச்செலவினை நாம் தவிர்த்து கொள்ளலாம். எனவே பிரத்யேக வகுப்புகள் செல்வது தொடர்பாக 1க்கு 2 முறை மீண்டும் ஒரு தடவை யோசித்து அப்பிரத்யேக வகுப்புகள் செல்ல வேண்டுமா என்பதனை நீங்கள் யோசித்து தீர்மானத்தினை எடுத்துக்கொள்ளுங்கள். இது உங்களின் தனிப்பட்ட முடிவாக காணப்படும். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். உரிய இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இது தொடர்பான உங்கள் கருத்துக்களினையும் எதிர்பார்க்கின்றேன். இது பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் எமது பள்ளிக்கூடம் யூடியூப் சேனல் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக அமையட்டும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.